அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நான் வந்து ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம காட்டில் பாருங்கள், இந்த ஒரு சோழப்பனை இங்கே ஒரு 1/2 ஏக்கரா இருக்குது, 50 சென்ட் இருக்குதுங்க. இது முழுக்க நம்மளுடைய பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டை நிலம் தான் இது. இதில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய நிலம் வந்து அதில் வந்து இப்போ கடலக்காய் வேர்க்கடலை அப்படிங்கிறது போட போகிறேங்க. இப்போ இங்கே நம்ம நிற்கிற இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெல் நடுறேங்க. இப்போ இந்த வயலில் ஆல்ரெடி நாங்கள் நெல் நட்டு குறைஞ்சது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே தான் வந்து இங்கே நெல் நட்டுங்க. இதில் வந்து நெல் நட்டு வீட்டுக்கு தேவையான நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானதை பூராமே இந்த வயல் அடிச்சுவோங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 மூட்டைக்குள்ளே அந்த வயல் வரும், ஒரு 25 சென்ட். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த காடெல்லாம் நிறவாமலேயே விட்டுட்டோம். இந்த காடு இந்த கரை கட்டுறது இந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுனால ரெடி பண்ணல. அது மட்டும் அதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, வருஷம் பூரா இந்த மாதிரி விவசாயத்துக்கு வந்து தண்ணி வராது. தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக நல்லா இங்கே உரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அந்த மாதிரி உரம்பு ஓடக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து இந்த ஏரியாவில் இங்கே நாங்கள் நெல் நடுவோங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிறைய தண்ணி வரலாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தண்ணி இருக்குது. மாடு ஏற்கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காளை மாடுங்கள்லாம் வச்சுட்டு இந்த ஏற்கலப்பை வச்சுட்டு இதெல்லாம் ஓட்டி உழவு செய்து வயல் அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் நெல் நடுவாங்க. இப்போ தான் நவீனமாக இப்போ டிராக்டர், அந்த டிராக்டர் வந்து கேட்ச் வீல் அப்படின்னு சொல்லப்படி அந்த பார்த்தீங்கன்னா அந்த சேர கலக்கிறது வந்து அந்த வீலே கலக்கிற மாதிரி இந்த கேட்ச் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வீலு. அது இல்லைனா லொட்டேட்ரு, இந்த மாதிரி ஏராளமான முறையில் இப்போ நவீனமாக வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டிராக்டரை கொண்டாந்து இப்போ கேட்ச் வீல் அப்படிங்கிறத விட்டு தான் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த வயலெல்லாம் கலக்கி எடுக்க போகிறோங்க. இந்த மண்ணெல்லாம் கலக்கினா தான், இதெல்லாம் கலக்கின பிறகு தான் நம்ம வயலாக ஆயிரும். வயலாக ஆன பிறகு தான் நம்ம நெல் நட போகிறோங்க. அதுக்கு முன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ ரொம்ப நாளாக ஒரு 10 ஆண்டுகளாக அதை வயல் அடிக்காதனால இப்போ இந்த காடு எல்லாமே குழி மேடாக அங்கங்கே அப்படியே இருக்குது. இப்போலாம் அதெல்லாம் சரியாக இல்லை. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தண்ணி வந்து இப்போ சரியான அளவில் எங்கேயுமே இது வந்து பாய மாட்டுது. அதனால தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கங்கே வெட்டி எல்லாம் விட்டு இப்போ பாய்ச்சிட்டு இருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நமக்கு அங்கே குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கே தண்ணி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தண்ணி ஓரளவுக்கு ஊற விட்டுட்டு இப்போ டிராக்டர் அங்கே வந்துட்டு இருக்குது. டிராக்டர் வந்த பின்னாடி இதை எப்படிலாம் வயலெல்லாம் ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அதை எடுத்து வீடியோ எடுத்து காட்ட போகிறோம். வாங்க அடுத்து பார்க்கலாம்.